இன்னைக்கு வீடியோல நம்ம வந்து PTW பத்தி பார்க்கலாம். PTW அப்படின்னா பர்மிட் டு ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஒர்க் பர்மிட்னு சொல்லுவாங்க. நம்ம ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில ஆஃபீஸில் நடக்கக்கூடிய ரொட்டீன் ஜாப் தவிர ஃபீல்டில் எந்த ஜாப் நம்ம எடுத்தாலும் அதுக்கு வந்து பர்மிட் வேணும். பர்மிட் இல்லாமல் வந்து வேலை பார்க்க முடியாது. ஓகேங்களா? இந்த வீடியோவில் பர்மிட்னா என்ன, எத்தனை டைப் ஆஃப் பர்மிட் இருக்குது, அப்புறம் பர்மிட் எப்படி அப்ளை பண்ணுறது, அந்த பர்மிட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற சாம்பிளை நான் காமிக்கிறேன். பர்மிட் டு ஒர்க் அப்படின்னா என்னன்னு கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது கண்டிப்பாக கேட்பாங்க. நான் இதில் வந்து PTWோட டெஃபினிஷனை கொடுத்துருக்கேன். இதை வந்து படித்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து இன்டர்வியூக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். PTWோட டெஃபினிஷன் என்னன்னா, அது வந்து ஒரு ஃபார்மல் சைன் டாக்குமெண்ட் டு கண்ட்ரோல் த ரிஸ்க். ஓகேங்களா? ரிஸ்க்கை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, ஜாபை வந்து சேஃபாக கொண்டு போகிறதுக்கான ஒரு சேஃப்டி ப்ரொசீஜர். ஓகேங்களா? அப்புறமா இது கம்யூனிகேஷன் டூல்ஸாகவும் செயல்படுது. அது எப்படின்னா, நம்ம பர்மிட் அப்ளை பண்ணும்போது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்போம். பர்மிட்ல என்ன வேலை, எப்போ முடியும் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ அதை வந்து நம்ம ஆப்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்கும்போது ஸோ அவங்களும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அது வந்து அந்த யூனிட்ல இருக்கக்கூடிய ஆப்ரேட்டருக்கும் தெரிய வரும். ஸோ அவங்களும் ஆப்ரேட்டரும் தெரிஞ்சிருப்பாங்க. ஸோ ஒரு கம்யூனிகேஷன் டூல்ஸாகவும் செயல்படுது. அதே மாதிரி நம்ம பர்மிட்டை வந்து ஒர்க் லொக்கேஷனில் நம்ம வந்து வச்சிருப்போம். அப்போ யார் வந்தனாலும் நம்ம பர்மிட்டை வந்து ரிவ்யூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு கம்யூனிகேஷன் டூல்ஸாகவும் செயல்படுது. நெக்ஸ்ட் வந்து இந்த பர்மிட் ஒர்க் சிஸ்டத்தோட ஆப்ஜெக்டிவ் என்ன, அதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்கலாம். இதை வந்து ஒரு ஷார்ட்டாக பார்க்கலாம். நீங்கள் வேணுன்னா இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்புறமா ரீட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பர்மிட் டு ஒர்க் ப்ரொசீஜரை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறதுனால நம்ம ஜாபை வந்து சேஃபாக முடிக்க முடியும். பர்மிட் அப்ளை பண்ணும்போது வந்து அந்த வேலைக்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நம்ம வந்து மேற்கொள்ள முடியும். அதாவது அதுக்கு தேவையான ப்ரிகாஷன்ஸை நம்ம வந்து எடுக்க முடியும். அப்புறமா பர்மிட் ப்ரொசீஜர்னால என்ன வேலை பண்ண போகிறோம், அந்த வேலையில் என்னென்ன ஹசார்டஸ் இருக்குது, அதாவது டேஞ்சரஸ் ஒரு ஆபத்துன்னு சொல்லலாம், இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதை நீக்க முடியும். இந்த பர்மிட் மூலமாக நம்ம வந்து என்ன ஒர்க் பண்ண போகிறோம், எப்போ பண்ண போகிறோங்கிறத நம்ம கூட வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து தெரிவிக்க முடியும். அப்புறமா இந்த PTW மூலமாக இந்த ஐசோலேஷன்லாம் பண்ணுவோம், எலக்ட்ரிக்கல் ஐசோலேஷன், மெக்கானிக்கல் ஐசோலேஷன், இந்த மாதிரி ஐசோலேஷன்லாம் பண்ணியிருக்கு அப்படின்னு ஒரு உறுதிப்படுத்த முடியும். அதாவது நம்ம கன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியும். அந்த சர்டிஃபிகேட்லாம் அட்டாச் பண்ணும்போது, அதாவது ஐசோலேஷன் பண்ணிவிட்டு அந்த சர்டிஃபிகேட்லாம் அட்டாச் பண்ணும்போது நம்ம வந்து ஓகே ஐசோலேஷன்லாம் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ண முடியும். இதுதான் PTWவோட ஆப்ஜெக்டிவ். நம்ம நெக்ஸ்ட் வந்து எத்தனை டைப் ஆஃப் PTW இருக்குன்னு பார்க்கலாம். டைப் ஆஃப் PTWல வந்து ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து ஹாட் ஒர்க் பர்மிட்டு, இன்னொன்று வந்து கோல்டு ஒர்க் பர்மிட்டு. சில கம்பெனியில் 3 டைப் ஆஃப் பர்மிட் இருக்கும். ஹாட் ஒர்க் பர்மிட்டு, கோல்டு ஒர்க் பர்மிட்டு, கன்ஃபைன் ஸ்பேஸ் பர்மிட்டுன்னு தனியாக இருக்கும். நமக்கு ஹாட் ஒர்க் பர்மிட் வந்து ரெட் கலரில் இருக்கும். ஓகேங்களா? ரெட் கலரில் இருக்கும். அதே மாதிரி ஹாட் ஒர்க் பர்மிட் அப்படின்னா என்னன்னா, ஹாட் ஒர்க் பர்மிட்டில் ஸ்பார்க் ஆர் ஃப்ளேம்ஸ் ஆர் சோர்ஸ் ஆஃப் இக்னிஷன் வந்து இன்வால்வ் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஹாட் அதாவது ஹீட்டு இல்லை அப்படின்னா ஏதாவது வெல்டிங் ஒர்க்கு போது ஸ்பார்க் வரும். அந்த மாதிரி இருக்க வேலைக்கு வந்து நம்ம ஹாட் ஒர்க் பர்மிட் தான் யூஸ் பண்ணணும். ஹாட் ஒர்க் பர்மிட் பார்க்குறதுக்கு ரெட் கலரில் இருக்கும். அதனால தான் இதில் ரெட் ஏஜென்ட் மென்ஷன் பண்ணியிருக்கேன். சில கம்பெனியில் இந்த ஹாட் ஒர்க் பர்மிட்டை கிளாஸ் A பர்மிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹை ரிஸ்க் ஆக்டிவிட்டீஸ்க்கு இந்த ஹாட் ஒர்க் பர்மிட்டை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? எல்லா கம்பெனிலுமே சின்ன சின்ன ரூல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் அட்னாக்கு போனீங்கன்னா அங்கே பர்மிட் டு ஒர்க் சிஸ்டம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஓமனில் PDO போனால் அங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கத்தார் கேஸ் போனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் எல்லா PTW ப்ரொசீஜருமே சேஃப்டிக்காக யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஒரு வேலையை வந்து நம்ம சேஃபாக கொண்டு போய் முடிக்கிறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து கோல்டு ஒர்க் பர்மிட் பற்றி பார்க்கலாம். கோல்டு ஒர்க் பர்மிட் வந்து ப்ளூ கலரில் இருக்கும். சில கம்பெனியில் கிளாஸ் B பர்மிட் அப்படின்னு சொல்லுவாங்க. கோல்டு ஒர்க் பர்மிட் வந்து மீடியம் ரிஸ்க் இருக்க ஏரியாவில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த ஸ்பார்க் இன்வால்வ் ஆகாத நார்மல் மீடியம் ரிஸ்க் ஒர்க்குக்கு நம்ம வந்து கோல்டு ஒர்க் பர்மிட் யூஸ் பண்ணுவோம். ஸோ மெயினாக இந்த 2 டைப் ஆஃப் பர்மிட் தான் இருக்கும். ஓகேங்களா? நிறைய பிளான்ட்ல 2 டைப் ஆஃப் பர்மிட் தான் இருக்கும். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான சர்டிஃபிகேஷன் இருக்கும். அதாவது எலக்ட்ரிக்கல் ஐசோலேஷன் சர்டிஃபிகேட், மெக்கானிக்கல் ஐசோலேஷன் சர்டிஃபிகேட், கன்ஃபைன் ஸ்பேஸ் என்ட்ரி சர்டிஃபிகேட், இந்த மாதிரி சர்டிஃபிகேட்டே வரும். நம்ம என்ன ஜாப் பண்ண போகிறோமோ அந்த ஜாபுக்கான பர்மிட்டை ஃபஸ்ட்டு எடுக்கணும். ஹாட் ஒர்க் பண்ண போனால் ஹாட் ஒர்க் பர்மிட் எடுக்கணும். கோல்டு ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா கோல்டு ஒர்க் பர்மிட் எடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த கோல்டு ஒர்க் பர்மிட்டில் நமக்கு அடுத்தல வந்து என்னெல்லாம் தேவை, எலக்ட்ரிக்கல் ஐசோலேஷன் வேணும் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் ஐசோலேஷன் சர்டிஃபிகேட் எடுத்து அதை வந்து இந்த பர்மிட்டுக்கு பின்னாடி அட்டாச் பண்ணி நம்ம வந்து சைன் வாங்கி பர்மிட்டை வந்து
ரிசீவ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து வேலையை வந்து ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா, இதுதான் அந்த 2 டைப் ஆஃப் பர்மிட்டு. நெக்ஸ்ட் வந்து இந்த பர்மிட் வந்து எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன், அந்த சாம்பிள் காமிக்கிறேன் உங்களுக்கு. இதான் வந்து பர்மிட் சாம்பிள். ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து ஹாட் ஒர்க் பர்மிட்டு. ஓகேங்களா, ரெட் கலரில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து கோல்டு ஒர்க் பர்மிட்டு. இது இன்னொரு கம்பெனியோட ஹாட் ஒர்க் பர்மிட்டு இந்த மாதிரி இருக்கும். இது வந்து இன்னொரு கம்பெனியோட ஹோல்ட் ஒர்க் பர்மிட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சர்டிஃபிகேட் பற்றி பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹாட் ஒர்க் பர்மிட்டாக இருந்தாலும் சரி, ஹோல்ட் ஒர்க் பர்மிட்டாக இருந்தாலும் சரி, அதுக்கு நம்ம வந்து ஐசோலேஷன் சர்டிஃபிகேட் வந்து அட்டாச் பண்ணணும். அந்த ஐசோலேஷன் சர்டிஃபிகேட்ஸ் தான் இதெல்லாம். இப்போ நம்ம ஜாபில் வந்து வெஹிக்கிள் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னா வெஹிக்கிள் ஆக்சஸ் வேணும். ஸோ வெஹிக்கிள் ஆக்சஸோட சர்டிஃபிகேட்டை ஃபில் பண்ணி நம்ம பர்மிட் கூட அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மாதிரி எலக்ட்ரிக்கல் ஐசோலேஷன் தேவை அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு பம்பில் பிஎம் பண்ண போகிறோம்னா எலக்ட்ரிக்கல் ஐசோலேஷனும் மெக்கானிக்கல் ஐசோலேஷனும் கண்டிப்பாக தேவை. இந்த 2 சர்டிஃபிகேட்டையும் நம்ம வந்து அட்டாச் பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கன்ஃபரன்ஸ் ஸ்பேஸ் என்ட்ரிக்கும் அந்த சர்டிஃபிகேட் எடுத்து நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் இருக்க சர்டிஃபிகேட்டில் சில சாம்பிள்ஸ் நான் காமிக்கிறேன். இதில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து எலக்ட்ரிக்கல் ஐசோலேஷன் சர்டிஃபிகேட், செகண்ட் வந்து மெக்கானிக்கல் ஐசோலேஷன் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் வெஹிக்கிள் ஆக்சஸ். ஓகேங்களா, இது வந்து சாம்பிள் சர்டிஃபிகேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேசிக்காக பர்மிட் எப்படி அப்ளை பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். 2 டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஒன்று வந்து மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட், இன்னொன்று வந்து ஆப்ரேஷன் டிபார்ட்மெண்ட். மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து பர்மிட் அப்ளை பண்ணணும். ஆப்ரேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து பர்மிட் இஷ்யூ பண்ணுவாங்க. ஓகேங்களா, நம்ம வந்து அப்ளை பண்ணணும், அவங்க வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சூப்பர்வைசர் இல்லைனா ஃபோர்மன் வந்து பர்மிட்டை வந்து அப்ளை பண்ணுவாங்க. அது வந்து ஆப்ரேஷன் டீமில் வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க. அங்கே இருக்க சூப்பர்வைசர் ரிவ்யூ பண்ணிவிட்டு பர்மிட்டை இஷ்யூ பண்ணுவாங்க. அவங்க தான் பர்மிட் இஷ்யூவர். அதுக்கப்புறம் அந்த பர்மிட்டை நம்ம வந்து, இப்போ நான் வந்து சூப்பர்வைசராக இருக்கேன் அப்படின்னா, நான் வந்து ஆல்ரெடி ஆப்ரேஷன் டீமுக்கு அனுப்பிட்டு அதை வந்து சிக்னேச்சர் வாங்கிட்டேன், பர்மிஷனை வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து பர்மிட் ரிசீவர்கிட்ட கொடுக்கணும், அதாவது என்னோட டெக்னீஷியன்கிட்ட கொடுக்கணும். அவர் வந்து அதை கொண்டு போயிட்டு அந்த யூனிட்டில் இருக்கக்கூடிய ஏரியா அத்தாரிட்டியில் கொடுப்பாங்க. ஏரியா அத்தாரிட்டி மீன்ஸ் அங்கே இருக்கக்கூடிய ஃபீல்டு ஆப்ரேட்டர். அவங்க அந்த பர்மிட்டை வாங்கி வேலிடேட் பண்ணுவாங்க. பர்மிட் சரி எல்லாமே ஓகேவா இருக்குன்னு வேலிடேட் பண்ணுவாங்க. அவங்க வேலிடேட் பண்ணதுக்கப்புறம் அஸ் அ பர்மிட் ஹோல்டராக என்ன பண்ணணும் அப்படின்னா, டெக்னீஷியன்ஸு அந்த பர்மிட்டை வந்து என்னென்ன ஹசார்டஸ்லாம் இருக்குன்ட்டு டிக் பண்ணி அவங்களும் சைன் பண்ணணும். அதே மாதிரி ஐசோலேஷன்லாம் ஒழுங்காக பண்ணியிருக்கா, என்னென்ன சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுத்திருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணிவிட்டு பர்மிட் ஹோல்டரும் சைன் பண்ணணும். ஓகேங்களா, இதுதான் பேசிக் ப்ரொசீஜர். ஸோ ஹாட் ஒர்க் பர்மிட்டு, ஹோல்ட் ஒர்க் பர்மிட்டு இப்படிலாம் வந்து அப்ளை பண்ணணும். ஹாட் ஒர்க் பர்மிட்டாக இருந்ததுன்னா நம்ம வந்து சேஃப்டிக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் தான் ஆப்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு போவோம். இதே ஹோல்ட் ஒர்க் பர்மிட்னா சேஃப்டிக்கு அனுப்பணும் தேவையில்லை. இந்த ரூல்ஸ் வந்து சில கம்பெனியில் வந்து வேறுபடும். ஓகேங்களா, ஃப்ளோ சார்ட்டை பாருங்கள். இந்த ஃப்ளோ சார்ட்டில் வந்து அதர் கஸ்டடின்னு ஒன்று இருக்கும். அதர் கஸ்டடிங்கிறது நம்ம ஜாபால் ஏதாவது வேறு யூனிட்டோ இல்லை வேற யாராவது பாதிக்கப்படுறாங்கன்னா அவங்ககிட்டையும் சைன் வாங்கிட்டு அவங்ககிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த வேலையை வந்து ஆரம்பிக்கணும். அதான் அதர் கஸ்டடியன். மற்றபடி இதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பாருங்கள், ரஃபாக பார்த்து வச்சுருக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு பர்மிட் கோர்ஸ் இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் ஒரு கம்பெனியில் போகிறீங்க அப்படின்னா அங்கே வந்து ஒவ்வொரு பர்மிட் கோர்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அவங்களே அங்கே பர்மிட் கோர்ஸ் ட்ரைனிங் தருவாங்க. தந்ததுக்கப்புறம் எக்ஸாம் வைப்பாங்க. எக்ஸாம் வச்சுட்டு அந்த எக்ஸாமில் பாஸ் ஆனால் பர்மிட் ஹோல்டர் கார்டு தருவாங்க. ஓகேங்களா, எல்லாருக்கும் இந்த கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. சூப்பர்வைசர் அப்படின்னா பர்மிட் அப்ளிகண்ட் அந்த போஸ்டிங் கொடுப்பாங்க. டெக்னீஷியனாக இருக்கவங்களுக்கு வந்து பர்மிட் ஹோல்டரு. அதே மாதிரி சூப்பர்வைசர் வந்து பர்மிட் இஷ்யூராக இருப்பாங்க. இல்லை அங்கே வந்து பர்மிட் கோஆர்டினேட்டர் யாராவது இருப்பாங்க. ஆப்ரேட்டர் வந்து ஏரியா அத்தாரிட்டி. ஓகேங்களா, அவங்க தான் வந்து பர்மிட்டை வேலிடேட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி தான் ப்ரொசீஜர் வந்து இருக்குது. இந்த வீடியோவில் உங்களுக்கு பேசிக்காக பிடிடபிள்யூனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பிடிடபிள்யூ ஹோல்டரோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.